ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமசாமிங்கிற ஒரு வயதானவர் சவரம் பண்ணுற தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வயது 56 ஆயிரம். அதிலிருந்து இவன் அவரு வந்து அப்பா மனநிலை பண்ண பாதிக்கப்பட்ட தொழில மாதிரி இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு 40 மேல வருஷத்துக்கு இருக்கான்பா மேல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். எனக்கு அது ஒரு இவன் கிராமம். ஒரு நாங்க 200 இளமையா குடும்பங்களுக்கு இருக்கிறப்போ மேல நிறைய இருக்கக்கூடிய எனக்கு அந்த உதவிகள் கிராமத்துல செஞ்சிருக்கான். என் ஒரு குடும்பத்துக்கும் நிறைய உதவிகள் கடை செஞ்சிருக்கான். வச்சு இப்ப இவன் நிலைமையை அங்கே பார்த்துட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் அவனை சொந்தக்காரங்க பக்கத்து ஊர்ல யாருமே சேர்க்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாட்டேங்கிறாங்க. ஆனா சவரம் அவன் பண்றது என் கடைக்கு வந்தா அந்த கண்டிப்பா மாதிரி நான் தான் அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சவரம் பண்ணி விட்டு என் அவருக்கு பழைய தொழில்ல நண்பனை நான் ரொம்ப அப்ப ஒரு எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் பக்தி இப்பயும் அதிகம். அவனை நினைக்கிறேன் அவரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அவர் இந்த செய்த மாதிரி தொழிலை மனிதர்களை ரொம்ப பார்க்கறது ரொம்ப ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஆள். அதிர்மையான செயலா ஆனா தான் அவருக்கு இருந்துச்சு என்ன ஒரு அப்படின்னு தான் பழக்கம்னா, நான் அவர் யாரும் என்கிட்ட கடன் சொன்ன ஒரு சொல்லாலாம் விஷயம் கேட்க என்னன்னா, மாட்டாரு. அப்ப என் காசு நண்பனா இருந்தா அவனை அப்பயே பார்த்தேன், இப்பயும் என் எடுத்துட்டு நண்பனா போங்க தான் நான் பாக்குறேன். அப்படிங்கிற மாதிரி நட்புக்கு சொல்லக்கூடிய என்னைக்குமே ஒரு வயது கிடையாதுப்பா, ஆளு நான் இன்னமும் அப்படின்னே அவனை ஒரு நல்ல சொல்லலாம். நண்பனா தான் அதனாலயே பார்த்துக்கிட்டு நிறைய இருக்கேன். பேர் இன்னைக்கு அவன் என்ன அவனை இவர் ரொம்ப மறந்துருக்கலாம். சிடுசிடுன்னு ஆனா இருக்காரே நான் அப்படின்னு நல்ல சொல்லி நிலைமையில நல்ல நினைக்கிறவங்களும் புத்தி இருப்பாங்க. சுவாதனத்தோட தானே இருக்கிறேன் இவர் அப்படின்னு அவர் யார்கிட்டயும் ரொம்ப சொன்னாரு. சிரிச்சு பேச அதை மாட்டாரு. கேட்கிறப்ப ஒண்ணுதான் எனக்கு எல்லார்கிட்டயும் தோணுச்சு. கொஞ்சம் கடுகடுன்னு என்னைக்குமே இருக்கிற ஆளுதான். நம்ம பழச நிறைய பேர் மறக்க இவர்கிட்ட கூடாது. வரத்துக்கு ஒருத்தவங்க கஷ்டத்துல யோசிப்பாங்க. இருந்தாலும் அவங்க என்னடா நம்ம இது, கிட்ட இவர் முன்னாடி நடந்த முகமே விஷயத்த வச்சு நம்ம அவங்கள ரொம்ப மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கடுப்பா நான் அந்த இதுல வச்சிருக்காரே இருந்து நம்ம கிட்ட, கத்துக்கிட்ட என்ன ஒரு பாடம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நிறைய பேர் பாதி வழியில வந்துட்டு போறவங்களும் இருந்தாங்க. சில பேர் அப்பையிலேருந்து இருக்கிறவங்க இவர் குணத்தை பற்றி தெரிஞ்சவங்க, இவர் இப்படி தான், நம்ம ரொம்ப வருஷமாக அவர் அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு வாடிக்கையாக வர்றவங்களும் இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு புதுசாக வேலைக்கு வந்த ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, இவர் கடைக்கு வராரு. ஏன்னா வேறு ஊருக்கு போகிறப்ப விசாரிக்கிறப்போ அவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தர் ராமசாமின்னு இருக்கிறாரு, அவர் நல்லா முடியெல்லாம் எல்லாம் சரி பண்ணி நல்லா பண்ணுவார்ப்பா, அவர்கிட்ட நீ போய்க்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவரும் என்ன 2-3 பேர் இப்படி சொல்கிறாங்களே, சரி அவர் கடைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. வந்த நேரத்தில் அவர்கிட்ட 2-3 பேர் இவருக்கு முன்னாடி வந்தவங்க இங்கே உட்காந்துருந்துருக்காங்க. சரின்ட்டு இவரும் அப்படியே மொபைல் பார்த்துக்கிட்டே ஏன்னா டைம் போகணும்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னொரு 3 பேர் பண்ணுறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால இவர் மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்காரு. அந்த சமயத்தில் இவரும் நினச்சிட்டு உட்காந்துருந்துருக்காரு, என்ன இவர் இப்படி உட்காரு அப்படி உட்காருங்கிறாரு, என்ன இப்படி சொல்கிறாரு, இவர்கிட்ட எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவர் மனசில் ஒரு கலக்கத்தோடையே உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவருக்கு வயது இவரோட வயது, அதாவது அந்த ராமசாமியோட வயதுக்கு ஒரு இணையான ஒரு வயது உள்ளாரலாம் அப்படின்னு தெரியுது. இவர் வாசலில் உட்காந்ததுக்கப்புறம் இவர் சவரம் பண்ணவர் டக்குன்னு அதை வச்சுட்டு எல்லாரும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்துட்டு அவராக பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பயந்துக்கிட்டு எல்லாம் பாதி பேர் 2 பேர் உட்காந்துருந்தவங்களும் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்களும் மனுஷங்க, நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தே இருந்தேன். உடனே இவர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வந்தார். எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது, இவரை போய் அழைச்சிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவர் கடுகடுன்னு பேசுகிறாள். அதனால உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, நம்ம வர ஊருக்கு புதுசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு தாடியெல்லாம் எடுத்து விட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தார். நான் அங்கேயே உட்காந்துருந்துட்டு இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கடுகடுன்னு இருக்கீங்க, நானே பார்த்தேன் 2-3 பேர்கிட்ட அப்படி தான் நீங்கள் பேசுனீங்க, இவரை நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கிறீங்களே, மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் எப்படி நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ இப்போ பார்க்குற இவனை மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கலாம், இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட உயிர் நண்பன்,
இவன் நானும் வந்து சிறு வயதிலேருந்தே ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா வந்து பழகுன நாங்கள். எனக்கு ஒன்றுனா இவன் துடிப்பான், அவனுக்கு ஒன்றா நான் துடிப்பேன். 2 பேரும் வந்து ரொம்ப நண்பர்கள்ப்பா. குழந்தைங்க வந்து இவனுக்கு வந்து கிடையாது. இவனோட மனைவி வந்து வேறொருத்தர்ட்ட போயிட்டாங்க.